வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பச்சை மொச்சப்பயிரும் கூடவே உருளைக்கிழங்கு வச்சு ஒரு டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு பொரியல் தான் சேர்க்குறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் வீடியோவில் என்னென்ன சேர்க்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு நான் பச்சை மொச்சப்பயிர் நல்லா கழுவிட்டு நான் 1/4 கிலோ அளவு 2 ஹவர் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்படி ஊற வச்சு இது பண்ணும்போது நமக்கு வேகமாக வெந்துடும். இப்போ இது இருக்கட்டும். ஒரு கடாயில் மாற்றிக்குங்க. மாற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா முழுகிற அளவுக்கு சேர்த்துடுங்க. கொஞ்சமாக உப்பு சேருங்க, ரொம்ப சேர்க்காதீங்க. இப்போ இது நல்ல பச்சை பயிர் தான், அதனால் வேகமாக வெந்துடும். அதனால் ரொம்ப நேரம் வேக வேணாம், ஒரு 5 நிமிஷம் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு பொரிஞ்சதுமே இது கூட கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 3 பூண்டு தோல் நீக்காமல் நல்லா நச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இதே பூண்டை லேசாக கிண்டி விடுங்க. இது கூட ஒரு 10 சாம்பார் வெங்காயம் சேர்க்குறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தால் ஒரு மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 கொத்தளவுக்கு கறிவேப்பிலையும் சேர்த்துடலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கினமே இது கூட ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸில். இப்போ இந்த தக்காளியும் வதக்கி விடுங்க. தக்காளி வதங்கட்டும். இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இது 1/4 கிலோ அளவு உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க. இப்போ இந்த மசாலா கூட உருளைக்கிழங்கு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ கிண்டியாச்சு. ஏற்கனவே நம்ம மொச்சப்பயிரை வேக வச்சோம் எடுத்தோம்ல, அதை தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அந்த பயிரையும் நல்லா கிண்டி விடுங்க உருளைக்கிழங்கு கூட. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இது தண்ணி இல்லாமல் தான் வேகணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுடுங்க. இப்போ 10 நிமிஷம் மூடி வச்சிங்க அப்படிங்கன்னா நல்லா வெந்துடும். 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஊட மட்டும் ஒரு தடவை மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள். அடி எதுவும் பிடிக்காமல் கிண்டி விடுங்க. இப்போ உருளைக்கிழங்கு பார்த்தீங்க அப்படின்னா வெந்திருக்கான கரண்டி வச்சு லேசாக அப்படி பார்த்தீங்க அப்படின்னாவே வெந்திருக்கிறது தெரியும். நமக்கு நல்லா வெந்துடுச்சு கரெக்டாக 10 நிமிஷத்துலேயே. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, சுவையான மொச்சப்பயிறு உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.